நீயே டைரக்டா வந்து கேட்டிருந்தா நான் சைன் போட மாட்டேனா? எதுக்கு நீங்க ரெக்கமெண்டேஷன்? நீ டைரக்டா வந்து கேட்டிருக்கலாமேப்பான்னு சொன்னாரு. எதுக்கு? இன்னைக்கு சில நேரம் ஆண்டவரும் இதை தான் சொல்றாரு, நீ யாரிடத்தில் நான் போய் நீ எனக்காக ஜெபம் பண்ணு எனக்காக ஜெபம் பண்ணு கேட்காத, டைரக்டா என்ன நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அற்புதம் செய்வேன். இதுதான் மற்றவர்களுக்கும் நம்முடைய ஆண்டவருக்கும் உள்ள வித்தியாசம். இன்னைக்கு அநேக மனிதர்கள் மற்றவர்களிடத்தில் மற்ற மனிதர்களிடத்தில் பெரிய பாஸ்டர் கிட்ட போயிட்டு, பெரிய அக்கா கிட்ட போயிட்டு, ஜெபம் பண்ற ஒரு ஆண்டி கிட்ட போயிட்டு, எனக்காக ஜெபம் பண்ணு எனக்காக ஜெபம் பண்ணு எனக்காக ஜெபம் பண்ணு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிற உலகத்துல இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ மற்றவனிடத்தில் போய் நிற்காத, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு டைரக்டா அற்புதம் செய்வேன். ஆண்டவர் அவர் இருதயம் அப்படிதான் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் அந்த கூனியை அழைத்த உடனே அங்க மற்றவங்க இடத்தெல்லாம் கூப்பிட்டு அங்க வித்தெல்லாம் காமிக்கல. இன்னைக்கு ஒரு ஆள் பிசாசு பிடிச்சி ஆடிச்சுட்டு வச்சுக்கலாம், இப்படி குதிக்குதுன்னா உடனே அது தலைய பிடிச்சி எங்க இருந்து வந்தாய்? இன்னைக்கு நான் பிசாசு உண்மை